வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் நாம் இன்றைக்கி போகக்கூடிய வீடியோ ஒரு டூயல் பவர் சப்ளை. சிங்கிள் பவர் சப்ளையை நாம் எப்படி டூயல் பவர் சப்ளையை மாற்றலாம் அப்படிங்கிறது லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம். அந்த அப்ளிகண்ட் யூஸ் பண்ணி லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு லோடு வித் வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது காமிச்சிருந்தோம். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் குறிப்பாக SG3525 அப்படிங்கிற ஐசியோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம், பின்னவுட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஏன்னா அந்த ஐசி அப்ளிகேஷன் இல்லாத இடமே இல்லை. குறிப்பாக பவர் சப்ளை அப்படின்னா உங்களுக்கு டிசி டு டிசி கன்வெர்ட்டர் தான். 12 வோல்ட் டிசி உபயோகப்படுத்தி 230 வோல்ட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு இருக்குது. நம்ம அதை பற்றி பார்க்கல. நம்ம பார்த்தது டிசி டு டிசி கன்வெர்ட்டர். டிசி டு டிசி 12 வோல்ட் டிசியை கொடுத்து நம்ம எப்படி ஒரு 24 வோல்ட் ப்ளஸ்ஸு கிரவுண்டு 24 மைனஸ் அப்படியே மெல்ல 24 வோல்ட்டு 30 வோல்ட்டு 35 வோல்ட்டு 40 45 50 55 இந்த வோல்டேஜஸ்லாம் தேவை. ஃபியூச்சரில் இனி வரக்கூடிய எல்லா சர்க்யூட்டுக்கும் தேவைப்படும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த பவர் சப்ளை எஸ்எம்எஸ் பவர் சப்ளையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இது ஒரு மாடுல். 12 வோல்ட் டிசி கொடுத்தா 35 வோல்ட் டிசி வரக்கூடிய மாடுல். இதில் பார்த்தீங்கன்னா இது 500 வாட்ஸ் பவர் உள்ள ஒரு கிளாஸ் டி போர்டு. இந்த கிளாஸ் டி போர்டுக்கு 50 வோல்ட்லேருந்து 70 வோல்ட் டிசி கொடுக்கணும். அப்போ தான் நல்ல குவாலிட்டி வரும். ஸோ அவ்வளோ வோல்ட் வரும்னா அந்தளவுக்கு மார்க்கெட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்காது. நிறைய இடங்களெல்லாம் 24/0 கிடைக்கிறதில்ல அந்த லெவலோடு. சரி, அதுக்கு மேலே 30 வோல்ட் வேணும்னாவோ, ஆம்பியர் அதிகமாக வேணுமாவோ, வோல்ட் அதிகமாக வேணுமாவோ டிரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நாம் இதை யூஸ் பண்ண முடியும். 12 வோல்ட்டு கன்வெர்ட்டராக இருக்கிறதுனால இப்போது ஒரு லாரியில், பஸ்ஸில், இல்லை எனி ஒன் ஆட்டோமொபைல் அதில் பேஸ் நல்லா வேணும், எஃபெக்டிவாக வேணும் அப்படிங்கும்போது இந்த 500 வாட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த 500 வாட்ஸ் யூஸ் பண்ணும்போது 12 இன்ச்சு சப்பு பக்காவாக எந்த பிரச்சனையெல்லாம் ரன் ஆகும். ஸோ விரும்புகிறாங்க. கேபின் சின்னது தான், ஆனால் அதில் வர்ற பேஸ் பவர்ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ கஸ்டமர் என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு டிசைன் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. நாம் எதையுமே உருவாக்க போகிறதில்ல, நாம் ஜஸ்ட்டு ஒயரிங் தான் பண்ண போகிறோம். மார்க்கெட்டில் எந்த போர்டு கிடைக்கும், இதுக்கு எவ்வளோ ஆம்பியர் எவ்வளோ வோல்ட் கொடுக்கணும், மேட்சிங் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது ஒரு கிளாஸ் டி போர்டு. இந்த கிளாஸ் டி போர்டில் என்ன அவுட்புட் வருமோ சேம் அவுட்புட் இந்த கிளாஸ் டி போர்டில் வரும். ஓகேவா? கொஞ்சம் டியூன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இல்லைன்னு இது எடுத்துடலாம். ஓகே, கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் விசிபிளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் ஃபேன் அட்டாச் பண்ணியிருக்கோம். இதில் ஃபேன் இருக்குது. இது கொடுக்கக்கூடிய வோல்ட் மினிமம் 50 வோல்ட் டூயல் பவர் சப்ளை கொடுக்கணும். 50 வோல்ட் ப்ளஸ்ஸு கிரவுண்டு 50 வோல்ட் மைனஸ் கொடுக்கணும். கொடுத்தா இந்த போர்டு டிரைவ் ஆகும். சப் இன்புட் கொடுத்தோன்னு வச்சுங்களேன், சூப்பராக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு JPL 1500 1200 அதெல்லாம் ரன் பண்ணுறதுக்கு இது போர்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஓகே, ஸோ இது அவைலபிள் இருக்குது. தேவைப்பட்டால் இன்றைக்கி கால் பண்ணுங்கள், நாளைக்கு வந்துடும் உங்களுக்கு. ஓகே, இந்த போர்டு. ஸோ இது ஒரு பவர் சப்ளை போர்டு, டூயல் பவர் சப்ளை 45045. ஸோ இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன, இது ஒரு பிளாக் டயக்ராம். இந்த பிளாக் டயக்ராம் இருந்தால் தான் நாம் அசம்பிள் பண்ண முடியும். இப்போ பிளாக் டயக்ராம் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒரு STK-IC 4141 இது டூயல் பவர் சப்ளையில் ஒர்க் பண்ணோம். +24 -24 காமன் கிரவுண்டு. இது பயாஸ். 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கு, 4 ohms 8 இன்ச்சு கொடுத்துருக்கு. ஸோ இந்த வோல்ட் வரணும் அப்படின்னா இந்த பவர் சப்ளை ஒர்க் பண்ணணும். இந்த பவர் சப்ளை என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பேட்ரி 12 வோல்ட் பேட்ரி இதில் கொடுத்துருக்கு. ப்ளஸ்ஸு மைனஸ் இன்புட் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பவர் சப்ளைலேருந்து இந்த இடத்துல +24 வோல்ட்டு -24 வோல்ட்டு, 2 -24 வோல்ட்டு இந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு போயிடும்.
+24 இந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு போயிடும். அப்போது இங்கே வோல்ட்டு போனோன்னே இந்த ஐசி ரெடியாக இருக்கும். ரெண்டாவது சிக்னல் வேணும் அதுக்கு. ஸோ ஒரு ப்ளூடூத் மாடூல், இந்த ப்ளூடூத் ஒர்க் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் வேணும். 7805 ஐசி யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசி யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு, இந்த ஐசி ஓகே, இந்த ஐசி யூஸ் பண்ணி 5 வோல்ட், இதுக்கு 12 வோல்ட் சப்ளை பேட்டரியிலேருந்து கொடுக்குறோம். கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்போ 12 வோல்ட் சப்ளை இந்த ரெகுலேட்டர் ஐசி மூலிமா 5 வோல்ட்டாக மாதிரி ப்ளூடூத் மாடல் ஒர்க் பண்ணோம். இந்த பவர் சப்ளைலேருந்து +24 -24 வெளியே வரும், -24 வெளியே வரும். இதுதான் இந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு மைனஸ் வோல்ட்டாக வந்து சேரும். ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட் தான். ஒரு பிளாக் டயக்ராம் தெரிஞ்சால் தான் நீங்கள் அசம்பிள் பண்ண முடியும். ஒரு கார் செட்டில் அசம்பிள் பண்ணால் கூட ஒரு வெஹிக்கிளுக்கு அசம்பிள் பண்ண கூட வேணும். இந்த போர்டு இருந்தால் தான் இது 12 24 +24 மைனஸாக மாற்றி கொடுக்கும். தென் எஸ்டிகே ஐசி ஒர்க் பண்ணும். 2 கண்ட்ரோல் இருக்குது, லெஃப்ட் ரைட் கண்ட்ரோல் இருக்குது, 2 ஸ்பீக்கர் இருக்குது, கொடுத்துக்கலாம். சப் வேணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், இந்த சப்பு. அப்போ இதுக்கும் டூயல் பவர் சப்ளை கொடுக்க வேண்டியது இருக்கும், இதுக்கும் டூயல் பவர் சப்ளை கொடுக்கணும். சூப்பராக அவுட்புட் வரும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், இதாக ஒரு பிளாக் டயக்ராம் பார்த்துங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ எப்படி அவுட்புட் வருதுன்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் பார்க்கலாமா? இப்போ பார்க்கலாம். இப்போ ப்ளூடூத் மோடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இப்போது கம்ப்ளீட் எந்த விதமான ஹார்ம் நாய்ஸ் எதுவும் வரல, பக்கா குவாலிட்டி, டூயல் பவர் சப்ளை. ஏற்கனவே இந்த போர்டு இதுதான் வந்து 12 வோல்ட்டு 24 வோல்ட் டூயல் பவர் மாத்திர போர்டு. இந்த இடத்துல 12 வோல்ட்டு 5 ஆம்பியர், ஒரு 7 ஆம்பியர் 7.2 ஆம்பியர் உங்களுக்கு இந்த பேட்டரி. இது எஸ்டிகே ஐசி 4141 கொடுத்துருக்கேன். ஒரு ப்ளூடூத் மாடல். மறுபடியும் 1 செகண்ட் கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இவர் எஃப்எம் ப்ளே, நல்ல குவாலிட்டி எஃப்எம் அவுட்புட் வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டிசியில் ஒர்க் பண்ணது 12 வோல்ட் டிசி பேட்டரியில். நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் டெமோவுக்காக என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 12 வோல்ட்டு 7 ஆம்பியர் 7 to 2 ஆம்பியர் இருக்கக்கூடிய பேட்டரி மூலிமா இதை டிரைவ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா, நல்ல குவாலிட்டி அவுட்புட் வந்துட்டு இருக்கு. ஈரோட்டில் மதிப்புடன் திகழும் வேளாளர் மகளிர் கல்லூரி பல்கலைக்கழகத்திற்கு நிகரான கல்வி தரம், போட்டித் தேர்வுகளுக்கான வகுப்புகள், பிரபல ஐடி நிறுவனங்களின் நேரடி வேலை வாய்ப்பு. மோடு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போது ப்ளூடூத் மோட். ஓகே, ப்ளூடூத் மோடில் செலக்ட் பண்ணுறேன். அதில் உங்களுக்கு தெரியும் ஒரு பாட்டு நான் பேர் பண்ணிக்கிறேன். ஓகே, மியூட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன், மறுபடி ரிலீஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ பேட்டரி டெர்மினேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பேட்டரி கட் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ சைலண்டாக இருக்குது கம்ப்ளீட்டாக. உங்களுக்கு ஒயரிங் டியூட்டிங்கெல்லாம் தெரியும், ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஒயரிங் டியூட்டிக்காக பிளாக் டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்கேன். அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க, அதை உபயோகப்படுத்திங்க. நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, நாளைக்கு இன்னொரு கான்செப்டோட இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு 12 வோல்ட் வச்சு ஒரு ஆடியோ ஆம்பிளிஃபையரை எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா, நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.